ஹாய். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நல்ல சத்தானதாக இருக்க ஒரு டிஷ் ஒன்று உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிடலாம். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து நம்ம அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பச்சை வாசம் போனதும் ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ தக்காளியும் நல்லா வேகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா கொலைய வதங்கணும் இந்த மாதிரி. அடுத்தது நம்ம வெட்டி வச்ச கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்ததும் 1 கப் சம்பா ரவைக்கு 2 கப் தண்ணி விகிதம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதித்ததும் எடுத்து வச்சு அது 1 கப் சம்பா ரவையை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா சூப்பரான சம்பா ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம்.